என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு அமைதியான வேதனை இருக்கலாம். அது வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் நீ கேட்கிறாய், என்னால் ஏன் இன்னும் வேலை கிடைக்கவில்லை? விண்ணப்பங்கள் அனுப்பினாய், நேர்முக தேர்வுகளுக்கு சென்றாய், நம்பிக்கையோடு காத்திருந்தாய். சில இடங்களில் பதில் இல்லை, சில இடங்களில் மறுப்பு, சில இடங்களில் பின்னர் தொடர்பு கொள்கிறோம் என்ற மௌனம். இந்த மௌனம்தான் உன்னை அதிகம் வதைத்திருக்கலாம். என் பிள்ளையே, வேலை கிடைக்காதது உன் திறமையின்மையால் அல்ல, உன் மதிப்பு குறைவாக இருப்பதால் அல்ல. சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல என்று நான் உனக்கு அதிகாரத்தோடு சொல்கிறேன். உன் வேலை கிடைக்காத தடை உடையும். இது அற்புத நேரம். நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். அவருக்கு கிடைத்தது, எனக்கு ஏன் இல்லை? என்னிடம் தகுதி இருக்கிறது. ஆனாலும் ஏன்? இந்த கேள்விகள் உன் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைத்திருக்கலாம். ஆனால் என் அன்பான பிள்ளையே, மறுப்பு என்பது தோல்வி அல்ல, அது திசை திருப்பம். ஒவ்வொரு மூடிய கதவும் உன்னை சரியான கதவுக்கு கொண்டு செல்லும் பாதை. இன்று நான் உன் வாழ்க்கையில் 3 மாற்றங்களை ஆரம்பிக்கிறேன். முதல் மாற்றம், உன் மனதில் இருந்த தாழ்வு உணர்வு உடையும். நீ உன்னை குறைவாக பார்க்க மாட்டாய். எனக்கு முடியாது என்ற எண்ணம் நீங்கும். நீ நேராக நிற்பாய், தைரியமாக பேசுவாய், உன் திறமையை நம்புவாய். இந்த தைரியம்தான் அடுத்த கதவை திறக்கும் சாவி. இரண்டாவது மாற்றம், தவறான திசைகள் மூடப்படும். சில வாய்ப்புகள் உனக்கு கிடைக்காமல் போனது நல்லதற்காக. அவை உன் வளர்ச்சிக்கு ஏற்றவை அல்ல, அவை உன்னை தற்காலிகமாக வைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு நிரந்தர உயர்வை வைத்திருக்கிறேன். அதனால் சில கதவுகள் மூடப்பட்டன. இப்போது நான் சரியான கதவை திறக்கிறேன். மூன்றாவது மாற்றம், புதிய வாய்ப்பு தோன்றும். அது நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வரலாம். ஒரு பழைய தொடர்பு, ஒரு புதிய அறிவிப்பு, ஒரு அழைப்பு, ஒரு பரிந்துரை, ஒரு திடீர் சந்திப்பு. அந்த வாய்ப்பு சாதாரணம் போல தோன்றலாம். ஆனால் அது உன் முன்னேற்றத்தில்லாத காலம், வீணான காலம் அல்ல, அது தயாரிப்பு காலம். அந்த காலத்தில் நீ கற்றாய், பொறுமை கற்றாய், ஒழுங்கு கற்றாய், தாழ்மை கற்றாய். இந்த குணங்கள் உன்னை உயர்வில் நிலைத்திருக்க உதவும்.